மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் பெற்றுத்தரக்கூடிய பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாம் பிறை அப்படிங்கிறது அமாவாசை முடிஞ்சு 3வது நாள் நமக்கு தோன்றக்கூடியது. அமாவாசை முடிஞ்ச அடுத்த நாள் நமக்கு நிலவு தெரியாது. 3வது நாள் தான் தெரியும். அதாவது துவிதியை திதியில் தான் நமக்கு நிலவுங்கிறது தெரியும். இது எப்படி தெரியும்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஆனால் அதோட ரொம்ப சின்னதாக மெலிசாக தான் இருக்கும். எத்தனை மணிக்கு இது ஸ்டார்ட் ஆகும்னா ஒரு 6:15 to 7:15 இந்த நிலவு வந்து தெரியும். இந்த மூன்றாம் பிறை அப்படிங்கிறது சிவபெருமான் தன் தலையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிறையாகும். இதை நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டம் முக்கியமாக தீரும், மன அமைதி கிடைக்கும், பேரானந்தம் கிடைக்கும். அதனால தான் இந்த மூன்றாம் பிறையை தெய்வீக பிறைன்னு சொல்கிறாங்க. மூன்றாம் பிறை உருவான வரலாறு பார்க்க போகிறோம். ஒரு முறை விநாயக பெருமான் சிவபெருமான் கிட்டேருந்து அதிகாரங்களையும் உரிமைகளையும் வாங்கிக்கிறாரு. அப்படி வாங்கிக்கிட்ட விநாயக பெருமான் உலகையே சுற்றி பார்க்கணும்னு சொல்லி சுற்றி பார்க்க போகிறாரு. அப்படி போகும்போது சந்திர பகவானையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு அவர் போகும்போது தான் சந்திரன் வந்து ரொம்ப பிரகாசமாக இருப்பார். அவர் வந்து விநாயக பெருமானுடைய உருவத்தை பார்த்துட்டு சிரிச்சிருவார். இதனால் கோபம் கொண்ட விநாயக பெருமான், நீ அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறதுனால தானே என்னை பார்த்து நீ சிரிச்ச, உன்னோட பிரகாசம் இன்னைய நாளில் இருந்து இருண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சாபம் விட்டுருவார். அன்னையில் இருந்து சந்திர பகவான் வந்து பிரகாசிக்க மாட்டார், ஒளி இருக்கவே இருக்காது, ரொம்ப இருண்டு போயிருப்பார். அதனால் மன வருத்தம் பட்ட சந்திர பகவான் சிவபெருமான் கிட்ட போய் வேண்டாரு, நான் செய்தது தவறு தான், இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டி, அதுக்கப்புறம் நீ வந்து 15 நாள் ஒளி பிரகாசமாக இருப்ப, 15 நாள் ஒளி வந்து கம்மியாக இருப்ப, அது வந்து அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லி சிவபெருமான் வந்து வரம் கொடுத்துருப்பாரு. அப்படி அவர் விரதம் இருந்து வாங்கிக்கிட்ட நாள் தான் மூன்றாம் பிறை. அதனால தான் வந்து எல்லாருமே இந்த மூன்றாம் பிறையை ரொம்ப விசேஷமாக வழிபாடு செய்கிறாங்க. பல பேருக்கு இது தெரியறதே கிடையாது. சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி, திருவோணம் இவங்க எல்லாமே மாதம் வரக்கூடிய மூன்றாம் பிறையை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல செல்வ வளம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இப்போ படிக்கிறவங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள், படிக்கிறத மறந்து போயிடும். அப்படி இருக்கக்கூடியவங்க சந்திர பகவானை வழிபாடு செஞ்சால் அவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். நம்ம எதுக்கு பயப்படுறோம், எதுக்கு நம்ம என்ன காரணம்னே தெரியாமல் நம்ம மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். இந்த குழப்பங்கள் எல்லாம் தீரணும்னா நம்ம சந்திர பகவானை வழிபாடு செய்யலாம். அதாவது மூன்றாம் பிறையை வழிபாடு செய்யலாம். இந்த படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கெலாம் படிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து மறதி, படிக்கும்போது கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் படித்தாலே இந்த மைண்ட் வந்து வேறு பக்கம் டைவெர்ட் ஆகுது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க +1 +2 இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் எழுதி படிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த சந்திர பகவானை இன்னைக்கு, அதாவது வருடத்தினுடைய முதல் நாளான இன்னைக்கு அவங்க கொஞ்சமாக பச்சரிசி இல்லை சாதா அரிசி, ஏதோ புழுங்கல் அரிசி, கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் பச்சை பயிறு, பாசிப்பருப்பு கிடையாது, பச்சை பயிறு, அதை வச்சு அது மேலே சில்லற காசு ஏதாவது ஒன்று, ₹1 ₹5 வச்சு சந்திர பகவான் எப்பயுமே யாசிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து வழிபாடு செய்யணும். ஒரு 6:15 ஒரு 7:15 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாகவே பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடங்களில் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். மேகமூட்டங்களால் ஒரு சில டைம் வந்து நமக்கு அந்த மூன்றாம் பிறை தெரியாமல் போயிடும். தெரிஞ்சவங்க பாருங்கள், தெரியாதவங்க வீட்டில் இருந்தே வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கவங்க வழிபாடு செய்யும்போது அந்த பச்சை பயித்து மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு அந்த மைண்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு முழு பலனையும் அடையுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.